திருச்செங்கோடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னதே நீங்க தான் எனக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா, வேற எந்த செஷனும் நான் உங்களுக்கு அட்டன் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னா இதே மாதிரி ஒரு செஷன்ல உங்களை ஃபர்ஸ்ட் இந்த செஷன்ல தான் நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் என் தங்கச்சி, ஆனா அவளுக்கு நான் தான் சொன்னேன், ஆனா அவ இப்ப நிறைய லெவல் முடிச்சிட்டா. இப்ப திருச்செங்கோடு போனதுக்கு அப்புறம் வந்து என் லைஃப்ல இந்த அக்டோபர் தான் கரெக்டா. அதுக்கு முன்னாடி வேற ஒரு செஷன் எடுத்தீங்க, திருச்செங்கோடு பத்தி சொன்னீங்க. தம்பதி சமயதரா போனா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர்ல போனோம்னா அதுக்கு ஒரு 2 months முன்னாடியே திருச்செங்கோடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டோடனே எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சிட்டேன், ஏங்க அந்த தேதியில அக்டோபர் 2, 3 லீவ் போட்டுருங்க, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் திருச்செங்கோடு போயே தீர்றோம். எதுவுமே தெரியாது, ஆனா போல அஸ்ட்ராலஜி கிளாஸ்க்காக தான் நான் போனேன். சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு போயிட்டு அங்க போனோடனே ஈரோட்ல இருந்து என் ஃப்ரெண்டு வேற வரேன்னு சொல்லிட்டு என்னை பாக்குறதுக்காக, நீ இவ்வளவு தூரம் வரல, நான் உன்னை பார்க்க வரேன். அவளுக்கு வந்து திருச்செங்கோடு கோயில் ஃபுல்லாவே அவ பாத்துருக்கா, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ வந்து சர்டிபிகேட் எப்ப கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகணும் கோவிலுக்கு. ஆனா அன்னைக்கு அந்த அந்த வைப்ரேஷனை வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அந்த அர்த்தநாரீஸ்வரரை போய் பார்த்துட்டு வந்ததாகட்டும், அந்த வெயிட் பண்ணி நாங்க போயிட்டு மேல போயிட்டு பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒன்னா காமிக்கிறா, இதுதான் அந்த ஸ்டார்டிங் பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது காசி விஸ்வநாதரை வந்து இப்ப 2, 3 கோவில் சொன்னாங்க. அங்கேயுமே ஒரு கீழே குனிஞ்சு நம்ம நல்ல தலைய கீழே இறக்கி பாக்குற மாதிரி ஒரு சின்ன சிவலிங்கம் ஒண்ணு இருக்கும். அது வந்து எப்படி காசியில போய் நம்ம குனிஞ்சு அவரை பாக்குறோமோ அதே மாதிரி அங்கேயும் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மரம், அதுக்கு அடுத்தது ஒரு பிள்ளையார் மலை. அது எப்படி மலையில சிலையா வடிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி பிள்ளையாரு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகருக்கு விசேஷம். நிறைய பேர் ஆக்சுவலா முருகரை பார்க்கதான் வந்திருந்தாங்க. ஆனா நாங்க பார்க்க போனது, ஏன்னா நீங்க சொல்லியிருந்ததுனால அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது எனக்கு. அந்த ஃபுல் இதுவுமே உங்களுக்கு தான் மேம். எப்படி இருந்தாலும் நாங்க போயிட்டு உள்ள போயிட்டு அங்க போய் டிக்கெட்டும் வந்து நம்ம வந்து கிட்ட போய் பாக்குற மாதிரி அந்த டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்பதான் கிட்ட நல்லா பாக்க, அதாவது ஒத்த கால்ல ஒரே சிலையா 2 பேரும் நிப்பாங்க, கால் மட்டும் தெரியும் 2 பேருதும். கூட வந்து ஒரு தண்டம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான், ஒரே சிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா என் ஃப்ரெண்டு. ஏன்னா இல்லைன்னா நமக்கு எங்க தெரியும், அதெல்லாம் குடுத்துட்டு பார்த்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான். ஏன்னா கோவில் நட சாத்துற டைமும் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு பார்த்தே ஆகணும் எப்படியாச்சு. நம்ம போனதே அதுக்காக தான், சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு போனதுனாலும் போனது அதுக்காக தான். போயிட்டு அக்டோபர் போயிட்டு வந்தேன். அக்டோபர் மந்த் நவம்பர்லயே வந்து இன்னும் 2, 3 கிளாஸஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். டிசம்பர்லயே அந்த மாதிரி நம்ம 21 days வந்து ஒரு ஜேர்னி ஒண்ணு அட்டன் பண்ணதுக்கு ஒரு 1 month கிஃப்ட் கொடுத்ததும் நான் ஆக்சுவலி அது சரியா அட்டன் பண்ணல. ஆனா அப்பவே வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு எனக்கு டிசிஷன் எடுக்க முடியல, ஜாபா இல்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனும். அப்ப வந்து சிந்து தான் கைட் பண்ணாங்க, நீ முத்ரா பண்ணிட்டே வா, உனக்கு இதுவாயிடும், இல்ல நான் மேம் கிட்டயும் பேசுறேன் அப்படின்னு கேட்டேன். ஆனா நான் பேசவே இல்லை உங்ககிட்ட. அந்த முத்ராவும் பண்ணிட்டே வந்தேன், ஃபிளவர்ஸும் எடுத்துட்டே வந்தேன். இப்ப டிசம்பர்லயே நான் வந்து ஒரு கிளினிக் ஓபன் பண்ணிட்டேன் மேம். அந்த டெம்பிளோட வைப வந்து வார்த்தைகளால இப்ப கூட என்னால அது மெய் சிலிர்க்குது சொல்ல போனா. அந்த ஹோல் டேவுமே அந்த பூமியில இருந்ததே அந்த எனர்ஜி இருந்தது. நைட்டு டிராவல் பண்ணி காலையில போனோம், திரும்ப அன்னைக்கு நைட்டு டிராவல் பண்ணி மறுநாள் காலையில விடிய காத்தால வந்த மாதிரி வந்தோம். உண்மையாவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் மேம் அது. திருச்செங்கோடு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ மேம். அதனால ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். மேம் எங்க ஊர் மேம் திருச்செங்கோடு. ஓ அப்படியா சங்கீதா, வெரி குட். என்ன விஷயம் அனிதா, இன்னும் நான் திருச்செங்கோடு போனது இல்ல. நாங்க வந்து சின்ன வயசுல எங்க அப்பா எங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. மெய்சில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு உடம்புல அந்த எனர்ஜி இப்ப நான் சொல்லும் போதே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அந்த அந்த வைப் அந்த ஒரு 2-3 monthsக்கு அப்படியே இருக்கு இன்னும் சொல்ல போனா. அதுக்கப்புறம் நான் எல்லாமே ஷிஃப்ட் தான் சொல்ல போனா. அந்த இடத்துக்கு பூமிக்கு போயிட்டு வந்ததே ஒரு எனர்ஜி தான், எனக்கு தெரியுது நல்லாவே. அது தேங்க்யூ மேம். மூலவருக்கு வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஓகே மேம், அதுவும் ஒரு தண்ணி அடியில சொரக்குமா மேம், தண்ணி சொரந்து எப்பவுமே அந்த தண்ணி. அதுவும் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டா, கோயிலுக்கு போறீங்கல்ல அங்க ஒரு தண்ணி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு தான் மேம் வந்தேன். வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாத. ஓ சூப்பர், வெரி குட் வெரி குட். அதாவது விபூதி கலந்த தண்ணி மாதிரி அந்த கால் பாதத்துக்கு அடியில ஒரு பள்ளம் இருக்குமா, தண்ணி சொரந்துகிட்டே இருக்குமா அந்த இடத்துல. அததான் தீர்த்தமா குடுக்குறாங்க கோவில்ல. அது கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்து அப்புறம் வீட்டுல எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அது வெரி நைஸ்,
சோ ஹாப்பி டு Thank ஹியர் you, திஸ் ma'am. அனிதா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேரோட நலனுக்காக. இது வரைக்கும் நான் திருச்செங்கோடு போனதில்ல, நான் கேள்விப்பட்டதுதான், கேள்விப்பட்ட கேள்வி ஞானத்துலதான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது விதிச்சிருக்கு. குட் குட், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸ்ரீவாஞ்சியமும் அந்த 6 கோயில்ல ஒரு கோயில். இப்பதான் வந்து ஒரு மாசமும் 1.5 மாசம் ஆகுது அது கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்து. அந்த கோயிலும் வந்து காசிக்கு வீசம் கூடன்ற அதே பேர் தான் வரும். காசிக்கு இணையானது இல்ல அதை விட மேலானதுன்னு சொல்லக்கூடிய கோயில். அங்க வந்து இப்ப என்ன சிவன் கோயில் போனாலும் என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம விநாயகர், முருகர் இவங்க எல்லாம் இருப்பாங்க. பட் இந்த கோயில்ல வந்து யம தர்மராஜருடைய இதுதான் இருக்கும். அவரை வந்து வணங்கிட்டேன்னா அவரு வந்து சாப விமோசனம் வாங்கினனால அவரு அங்க இருக்கிறாரு. எந்த யம பயமே இருக்காது அந்த கோயிலுக்கு போனான்ற ஒரு இது ஐதீகம் இருக்கு. சுவாமி வந்து ஸ்ரீவாஞ்சிநாதர், அம்பாள் வந்து மங்கள நாயகி. ராஜேந்திர சோழன் காலத்துல கட்டினது, பாடல் பெற்ற ஸ்தலம். நால்வர் தாண்டி வள்ளலாறு இன்னும் நிறைய பேர் சேக்கிழார் இவங்க எல்லாம் போனதா அந்த பெரிய கோயிலா இருக்கும். இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னா இதுவும் அதாவது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த டைம்ல எல்லாம் வந்து கோயிலெல்லாம் நட சாத்தி இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பெரிய ஒரு ப்ரொசீஜரோட தான் திருப்பி கோயிலை திறந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து அந்த எந்த ஒரு ப்ரொசீஜரும் இங்க கிடையாது. அங்க வந்து நார்மலா திறந்தே இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்ரீவாஞ்சியம் ஊருக்குள்ள எந்த ஒரு டெத்து நடந்தாலுமே கோயில் வந்து ஒரு தெருவுல நடந்து அந்த கோயில் அந்த தெருவுல இருக்கிற கோயில்லாம் மூடிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த இதுவும் இதுக்கு கிடையாது. இந்த கோயில் வந்து மூடுற இதெல்லாம் கிடையாது. 7 பிறவியில உள்ள தோஷம் நீங்கிறது மட்டும் இல்ல, நம்ம செய்யற என்ன பிரச்சனை என்ன தோஷங்கள் எது இருந்தாலும் போனாலும் போறதை தாண்டி நம்மளுடைய மூதாதையர் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கான நம்ம போறது மூலமா நம்ம மூதாதையர் கூட வந்து விமோச்சனம் கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கோயில். நன்னிலம் எங்களுடைய இது நேட்டிவ் டெய்டி குலதெய்வம் கோயில் போற வழியில இருக்கு இந்த கோயில். அதனால அதுவும் அடிக்கடி போகக்கூடிய கோயில். எப்படி திருச்சிக்கிட்ட வந்து இந்த நவகிரக கோயில் அந்த மாதிரி இல்லையும், இங்க திருச்சிக்கிட்ட வந்து நம்ம யம தர்மன் போய் கும்பிடுறதுக்கு ஜான்சாருக்காக கூட போயிருந்தோம். அந்த 9 படியுமே நவகிரகமா நினைச்சு இறங்கி போவோம். அதே போல இங்கேயும் வந்து அந்த எந்த ஒரு யம பயமே இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோயில். அதையும் வந்து சரி சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால நான் இதை சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு இந்த ஒரு சான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திருச்சிற்றம்பலம், how are you? You are also all good, all good. Good. So please share about some temple that you have visited. My temple, yeah, my temple. I have a big dream or big plan to visit all Shiva temples, but things are not happening. So I go to Madambakam. There is an Shivan temple. Somebody told that. Somebody was telling about Madambakam temple, right? யார் ரூபா சொன்னீங்களா? ரூபா was sharing about Madambakam கோயில் இப்ப பத்தி யாரோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? தேனுபுரீஸ்வரர் temple, Reggie? Denupureeshwar, yes. That is where I go last how much 5-10 years I have been going there. There's a small incident of that also. Like going to temple in my life, I never go to a temple. It is my friends who somebody call, "Hey, va painge va in the temple." It is like everyone call me, I just go and I just go. That's how I've been lucky. So I always think, okay, God must be calling, so I go this one. Now this Denupuri temple, I happen to continuously go weekly. Either my mother called. This was I'm telling around 15 years back. Either one day mother called and somebody called, and then one my close friend he called me, "You come," then I will go behind them. It's like whenever I go, I just go behind them. They do the prayer, I also go behind them. This one. Now what happened was, I went there in Denupuri. This one Shiva is there. We all do Shiva puja, and then Parvati is there. Then I do after that I was following, and I was going around that Parvati's son round. So I just told God, "What is this? Do you want me to come every time to God, see you? You are everywhere.
You are in mind. That is a panda. So why should I come to temple and see you? And what is this rituals and all? And I was just taking out. Then I thought, "Arre, what a fool I am! How can I am asking God, and how come God is going to reply to me this one?" And I came out, did this one and this one. Just went told puja and came out. When I came out of the temple, the Samyar there, he came. எல்லா சாட்டர்டே நீங்க இங்க வாங்க, எல்லா சண்டே நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி. I was like surprised. Well, I just talked to God. How come this guy now? He also don't know me. He just tell me that every Sunday this time you just come here. I know where is this communication happening? From that day onwards, I am very punctual that whenever I am in Madambakam, my parents stay there. So when I am at Madambakam, I go to the temple at this one. So that is my that temple, Denipuri temple attraction happened. Other temple even today is that somebody calls me and I just follow and go there. But I had a vision that all the Shiva across India, like spend 10-15 days, go everyone come. I've been telling God, okay, call me, but I'm not getting any response. So I'm just waiting for his call. Something should set and come and it should happen. That is all. And today's why I'm here. That is also a magic actually. Like so many Shivratri, I said, okay, God, I want to do night. I'll stay awake and all. I did, but never happened. I sleep off, or I said, okay, God, see, for me sleeping is more critical. So I said, no, I'll sleep. Tomorrow morning I have to go to office. This work is there, that work is there. Forgive me. Maybe I'll try. I used to think, okay, this time I didn't do. Next time I'll do. Next time. So I remember last year also when you called, I had plan of coming, but then I didn't come, and it went off. This year also I thought, okay, this year I actually forgot actually. I came to know Shivratri today I was traveling to Bangalore actually. Morning I went to Bangalore, and on the way this is holiday in Bangalore, and we have set up a meeting. Then only, oh, today what is that Shivratri? I googled Shivratri, and I went Bangalore. And morning, what happened? Yesterday night I got a call from cousin that he is coming to my house. Now I got a house at Alandur. It's a single house. I have a bedroom, and they said they are coming to the house. I said, you come to the house and you can stay here because I am not in Chennai. You come and stay in my house. And then Bangalore meeting finished off fast, so I had no other option to return back to Chennai. I thought I'll be staying back one day and coming. I had to return back. Now return back, the problem is my cousin said I come with my friend and we both have already come in the house and we are staying. Now I got only one bed. Now they both are sleeping. Where will I sleep? So that was the biggest question. So he also asked. I said I am coming back. Then he said, okay, you are also coming back. So how do we arrange for the sleep? And I said, okay, be there. I'll find out what is the way this one. And I was saying, well, now what will I do? I had to go to a hotel or stay and let them both stay in my house and I'll go to hotel. Then suddenly I remember, today is Shivratri. So, okay, Uma madam must be 100% having some program. Then I told, boss, I got a puja, so I am not going to sleep. So I'll be in the other room. I'll be attending this one. You both sleep in the bedroom. I'll be attending puja. And that's how I am here now. Awake full day. Very nice. I like it. I was wondering, okay, how come Reggie is attending? As soon as I saw your name, that was a thought. See, now God has made all plans that you should not sleep. You should not lie down. See, that's what I was telling everybody. The whole idea behind is not about sleeping. It is about sitting straight, sitting erect, keeping your spine erect. Okay. So basically, you should not floor க்கு parallel இருக்க கூடாது, perpendicular இருக்கணும். இதுதான் அந்த விஷயம். So God has made you, God loves you so much, so that He is asking you to come and visit you He's asking you to visit Him every Sunday or Saturday, and He has made you to sit straight also. Very much. Good. I'm very happy to hear that. Yes.